அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொலியானது கடந்த காணொலியினுடைய தொடர்ச்சியாக அமையும். வினாபத்திரம் ஒன்றினுடைய 16 30 வரையான வினாக்களுக்கான விளக்கங்களை இங்கே பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே 16வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். தரப்பட்டுள்ள கட்டத்தில் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ஆகிய எண்களை பயன்படுத்தி நிரலாகவும் நிரையாகவும் கூட்டுத்தொகை 21 வருமாறு வெற்று கூடுகளை நிரப்பினால் ஏ என்ற இடத்தில் வரும் எண் யாது? இவ்விடயம் மாயச்சதுரம் என்கின்ற ஒரு நுண்ணறிவு சார்ந்த விடயத்தோடு தொடர்புடைய வினாவாகும். ஏற்கனவே தனியாக ஒரு காணொளியிலே மாயச்சதுரம் தொடர்பாக முழுமையாக தெளிவுபடுத்தி பதிவேற்றியிருக்கின்றேன். இந்த காணொளியினுடைய கருத்து பகுதியிலே நான் அந்த காணொளியினுடைய இணைப்பினை வழங்குகின்றேன். நீங்கள் முழுமையாக பார்த்து கூடிய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதிலே நான் நேரடியாக எவ்வாறு ஏ எனும் இடத்திலே வர வேண்டிய எண்ணை பார்ப்பது தொடர்பாக கூறுகின்றேன். கூடுதலான விளக்கத்துக்கு நீங்கள் அந்த காணொளியை பார்க்கலாம். இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய கூட்டுத்தொகையினை 3ஆல் வகுக்கின்ற போது தரப்பட்டிருக்கக்கூடிய கூட்டுத்தொகையினை 3ஆல் வகுக்கின்ற போது நேரடியாக ஏ எனும் இடத்தில், அதாவது இந்த கட்டத்திலே நடுவில் இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் அமைய வேண்டிய இலக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான முழுமையான விளக்கத்தை நீங்கள் அந்த காணொளியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா 45,678, 12,345, 65,432 ஆகிய எண்களின் நடுவில் உள்ள இலக்கங்களை பெருக்குதல் மூலம் கிடைக்கும் எண் யாது? தரப்பட்டிருக்கக்கூடிய 3 எண்களிலுமே இருக்கக்கூடிய நடு இலக்கங்களை பாருங்கள். முதலாவதாக 6, அடுத்து 3, அடுத்து 4. இந்த 3 இலக்கங்களின் நடுவிலே அமைந்த இந்த 3 இலக்கங்களையும் எடுத்து பெருக்கிக் கொள்கின்றேன். அவ்வாறு பெருக்குகின்ற போது 72 விடையாக கிடைக்கின்றது. ஆகவே 3வது விடை சரியான விடை. அடுத்த வினா, இவ்வுருவில் எத்தனை மேற்பரப்புகள் உள்ளன? தரப்பட்ட திண்ம உருவை அவதானித்துக் கொள்ளுங்கள். இந்த திண்ம உருவிலே எத்தனை மேற்பரப்புகள் உள்ளன என்பதுதான் வினா. இதற்கு இலகுவாக எளிய வழிமுறை ஒன்றை நாங்கள் பின்பற்றலாம். எவ்வாறு சொன்னால், எங்களுடைய பார்வையிலே தெரியக்கூடிய முன்பக்க தோற்றம், திண்மங்கள் சார்ந்து நீங்கள் கற்கின்ற போது பக்கத்தோற்றங்கள் தொடர்பாக கற்றிருப்பீர்கள். முன்பக்க தோற்றம், பக்கத்தோற்றம், மேற்பக்க தோற்றம் என்ற வகையிலே, அந்த வகையிலே இங்கே இருக்கக்கூடிய இந்த திண்மத்தினுடைய முன்பக்க தோற்றத்தினுடைய விளிம்புகளை எண்ணிக்கொள்ளுங்கள். விளிம்புகளை எண்ணுகின்ற போது மொத்தமாக 12 விளிம்பு இருக்கும். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த விளிம்புகளின் எண்ணிக்கையோடு இரண்டினை கூட்டுகின்ற போது, இரண்டினை சேர்க்கின்ற போது மொத்த மேற்பரப்புகள் எங்களுக்கு கிடைக்கும். இதுவும் நான் சுருக்கமாகத்தான் இங்கே கூறியிருக்கின்றேன். இவை சார்ந்த வினாக்கள் அதிக அளவிலே நான் தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். நீங்கள் காணொளிகளை பார்க்கின்ற போது இவை சார்ந்த கூடுதலான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறாக வரக்கூடிய திண்மங்களின் மேற்பரப்புகளை பார்ப்பதற்கு முன்பக்க தோற்றத்தினுடைய விளிம்புகளை எண்ணி அதனோடு இரண்டினை கூட்டினால் போதுமானதாக இருக்கும். அடுத்த வினா, மாரிகாலத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல மழை தடையாக அமைகின்றது. ஏனெனில் மாரிகாலத்தில் அநேக நாட்களில் மழை பெய்யும். இன்று மார்கழி மாதம் 18ஆம் தேதி கமல் கடலுக்கு செல்லவில்லை. எனவே இன்று நிச்சயமாக மழை பெய்யும், பெய்யாது கூற முடியாது. இந்த கூற்றானது நிச்சயமாக நாங்கள் கூற முடியாத ஒரு கூற்று. நிச்சயமாக மழை பெய்யும் என்பது எங்களாலே உறுதியாக கூற முடியாத ஒரு கூற்றாக இருக்கும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒருவர் தனது மாத சம்பளத்தில் அரைப்பங்கை உணவுக்கு செலவழித்தார், மீதியின் அரைப்பங்கை உடைக்கு செலவழித்தார். பின்னர் மிகுதியாக இருந்த பணத்தில் 1/4 பங்கை மருந்திற்கு செலவிட்ட பின் மிகுதியாக இருந்த பணத்தொகை ரூபாய் 9,000 எனின் அவரின் மாத சம்பளம் எவ்வளவு? இது பின்னங்களோடு தொடர்புடைய ஒரு வினாவாக இருப்பதனாலே இலகுவாக ஒரு படத்தினை வரைந்து எளிய முறையிலே இந்த வினாவை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலகுவான வழியில் செய்யக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு சொன்னால், அவருடைய மாத சம்பளத்தினை நான் ஒரு செவ்வக வடிவத்திலே எடுத்துக்கொள்கின்றேன். செவ்வக வடிவமாக இருந்தால் தற்போது பார்ப்போம். வினாவிலே அவர் தன்னுடைய மாத சம்பளத்தில் அரைப்பங்கை உணவுக்கு செலவழித்தார். எனவே அந்த உருவை நான் அரைவாசியாக பிரித்து ஒரு பகுதியை உணவுக்காக எடுத்துக்கொள்கின்றேன். அடுத்ததாக மிகுதியின் அரைப்பங்கு, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மிகுதியின் அரைப்பங்குன்னு சொன்னால் உணவு தவிர்ந்த உணவுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த அரைப்பகுதியை விட்டு அடுத்த அரைப்பகுதியினுடைய அரைவாசி, அந்த பகுதியினுடைய அரைவாசி. ஆகவே அதனை சம பகுதிகளாக பிரித்துக் கொள்கின்றேன். அதிலே ஒன்றினை உடைக்கு செலவழித்த பணத்திற்காக அந்த பகுதியை எடுத்துக்கொள்கின்றேன். தற்போது
மிகுதியாக இருந்த பணத்தில் காற்பங்கை மருந்திற்கும். மிகுதியாக இருந்த பகுதி என்கின்ற போது உருவை நீங்கள் அவதானித்தீர்களாக இருந்தால் முழு உருவின் காற்பகுதி தான் இங்கே இருக்கின்றது. இந்த பகுதியின் காற்பங்கு என்கின்ற போது இதனை நாங்கள் 4 பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். இதனை 4 பகுதிகளாக பிரித்து அதிலே தான் ஒரு பகுதி அவர் மருந்துக்கு செலவுக்கு எடுத்திருக்கின்றார், மருந்துக்காக எடுத்திருக்கின்றார். இவ்வாறு எடுத்த பின்னர் அவரிடம் மிகுதியாக இருந்த பணத்தொகை 9000 என்கின்ற போது இந்த 3 பகுதிகளும் 9000க்கு சமனாக இருக்கின்றது. மூன்றும் சம பகுதிகள். ஆகவே ஒரு பகுதி 3000 குறிக்கும். இந்த 3000 எடுத்துக்கொண்டு இந்த கால்வாசி, அதாவது முழு உரிவின் கால்வாசியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சிறிய செவ்வகம் 3000 இருந்தால் அந்த 4 செவ்வகங்களும், அதாவது கால்வாசிக்குள் இருக்கக்கூடிய அந்த 4 காற்பகுதிகளையும் கவனியுங்கள். அந்த 3000 நான் 4ஆலே பெருக்கி முழு உருவின், அதாவது அவருடைய மாதச்சம்பளத்தின் கால்வாசியை கண்டுபிடிக்கின்றேன், 12000. ஆகவே அவருடைய மாதச்சம்பளம் 12 4ஆல் பெருக்கின்ற போது இந்த செவ்வகத்திற்கான முழு பெருமானம், இந்த அவருடைய மாத சம்பளத்திற்கான தொகை எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே 48,000 அவருடைய மாத சம்பளமாக இருக்கும். எனவே தற்போது நீங்கள் வினாவையும் இங்கே நான் பிரித்து காட்டியிருக்கக்கூடிய இந்த உருப்படத்தினையும் பார்க்கின்ற போது தெளிவாக உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய படங்கள் ஒழுங்கின்றி தரப்பட்டுள்ளன. அவற்றை ஒழுங்குபடுத்தும் போது சரியாக அமையும் எழுத்து ஒழுங்கினை தெரிவு செய்க. மேலோட்டமாக இந்த படங்களை பார்க்கின்ற போது ஒரு கடிதம் எழுதப்பட்டு தபாலில் அனுப்பப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே முதலாவதுபடியை நான் பார்த்துக் கொள்கிறேன். ABCDE இந்த ஒழுங்குமுறையை பார்க்கின்ற போது A கடிதம் எழுதப்படுகின்றது, B கடிதம் தபால் உறைக்குள்ளே வைக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றது, அனுப்பி அங்கே நாங்கள் தபால் முத்திரையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் பின்னர் C எழுதப்பட்ட கடித உறைக்குள் வைக்கப்படுகிறது. ஆகவே இங்கே ஒழுங்குமுறை தவறாக இருக்கின்றது. எனவே முதலாவது விடை பொருத்தமற்றது. இரண்டாவது விடையை பாருங்கள். ADCEB கடிதம் எழுதப்படுகின்றது, கடிதம் முழுமையடைந்திருக்கின்றது, கடிதமானது கடித உறைக்குள் வைக்கப்படுகின்றது, அதன் பின்னர் அது பூர்ணப்படுத்தப்பட்டு, அதாவது முத்திரைகள் முகவரிகள் எழுதுவதற்கு தயாரான நிலையில் இருக்கின்றது, அதன் பின்னர் முகவரிகள் எழுதப்பட்டு தபால் முத்திரை அங்கே பதிக்கப்பட்டும் இருக்கின்றது. ஆகவே சரியான முறையிலே இரண்டாவது விடை அமைகின்றது. அடுத்த வினா, ஒரு பாடசாலையில் சில இடங்களின் அமைவையும் இடங்களுக்கு செல்வதற்கான பாதைகளையும் காட்டும் படம் கீழே தரப்பட்டுள்ளது. இப்படத்திற்கு அமைய ஒரு மாணவன் காலையில் பிரதான வீதி ஊடாக பூங்காவிற்கு செல்வதற்காக பயணிக்க வேண்டிய திசைகளை சரியாக குறிப்பது. பிரதான வீதியிலிருந்து பூங்கா செல்ல வேண்டுமாக இருந்தால் முதலாவதாக அவர் கிழக்கு நோக்கி செல்ல வேண்டும், அதன் பின்னர் தெற்கு, அதன் பின்னர் மீண்டும் கிழக்கு, அதன் பின்னர் வடக்கு, இறுதியாக கிழக்கு நோக்கி செல்ல வேண்டும். சரியான முறையிலே இந்த ஒழுங்குமுறையில் காணக்கூடிய விடை முதலாவது விடையாக இருக்கின்றது. ஆகவே இந்த படத்திற்கு, இந்த வினாவிற்கு மிகச் சரியான விடை முதலாவது விடை. அடுத்த வினாவை அவதானிகள். எண்கோளத்தோடு தொடர்புடையது. தரப்பட்டுள்ள எண்கோளத்திலே வினா குறியிடப்பட்ட இடத்தில் இடம்பெற வேண்டிய எண் யாது? இங்கே இருக்கக்கூடிய எண்களுக்கு இடையிலான ஒழுங்கமைப்பை அவதானித்துக் கொள்ளுங்கள். 8, 6 இந்த 2 இலக்கங்களும் 7ஐ நோக்கி செல்கின்றது. அதாவது இந்த 2 இலக்கங்களில் மீது 7 பெறப்பட்டிருக்கின்றது. 6 மற்றும் 2 அதிலிருந்து 4, 2 14 அங்கிருந்து 8, 14 4 இந்த 2லிருந்து வினா குறியிடப்பட்டிருக்க வேண்டிய இடத்திலே வர வேண்டிய எண்ணைத்தான் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். எவ்வாறாக இது அமர்ந்திருக்கின்ற என்று பார்த்தோமானால் 8, 6 இந்த 2ஐயும் கூட்டுகின்ற போது 14, இதனுடைய அரைவாசி 7 சரியாக இருக்கின்றது. இதே ஒழுங்குமுறையில் ஏனையவை அமைந்திருக்கின்றனவா என்று பார்ப்போம். 6, 2, 8 அதனுடைய அரைவாசி 4 சரியாக இருக்கின்றது. 2, 14 கூட்டுத்தொகை 16 அதனுடைய அரைவாசி 8. ஆகவே மிகச்சரியாக இந்த எண்கோளம் அமைந்திருக்கின்றது. எனவே நாங்கள் விடையை இலகுவாக பார்க்கலாம். 14, 4, 18 அதனுடைய அரைவாசி 9. ஆகவே முதலாவது விடை சரியான விடையாக அமையும். அடுத்த வினா, அறுகோண வடிவ பெட்டி ஒன்று கடிகார முட்கள் சுற்றும் திசையில் சுழறுகின்றது. முன்பக்க முகப்பில் காட்டப்பட்ட இலக்கத்திற்கு சமனான வினாடிகள் கடந்த பின்னர் அதற்கடுத்த முகம் முன்பக்கத்திற்கு வரும் எனின் முன்பக்கம் காணப்படும் முகப்பு ஒரு தடவை சுழன்று மீண்டும்
அதே இடத்திற்கு பெறுவதற்கு எடுக்கும் நேரம். இலகுவாக இந்த வினாவை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு சொன்னால், எங்களுக்கு முன்பக்கத்திலே காணக்கூடிய அந்த இலக்கத்தினுடைய பெறுமதி அதற்கு சமனான வினாடிகள் காணப்படும். வினாடிகள் கடந்த பின்புதான் அடுத்த இலக்கம் வரும். உதாரணமாக 1 என்கின்ற இலக்கம் உங்களுக்கு தென்படுகின்றது சொன்னால், ஒரு வினாடி கடந்த பின்னரே 2 மீண்டும் முன்பக்கம் வரும். 2 முன்பக்கம் வரும். பின்னர் 2 என்கின்ற இலக்கம் இருக்கின்ற போது அந்த இலக்கம் 2 வினாடிகள் காணப்படும். அதன் பின்னர் 3. இவ்வாறாக அந்த இலக்கங்களுடைய பெறுமதிக்கு ஏற்ற வகையிலே நகர்ந்து கொண்டிருக்கும். ஆகவே இலகுவாக நாங்கள் விடையை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அனைத்து இலக்கங்களையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6 இந்த அனைத்து இலக்கங்களுடைய பெறுமதியை கூட்டுகின்ற போது முன்பக்கத்திலே 1 காணப்பட்டால் அது மீண்டும் அதே இடத்துக்கு வருவதற்கான காலப்பகுதியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் எந்தெந்த இலக்கம் முன்பக்கத்திலே காணப்படுகின்றதோ அதற்கான பெறுமதியை அந்த பெறுமதிக்கான நேர அளவிலே அந்த இலக்கம் உங்களுக்கு காண்பிக்கப்படும். ஆகவேதான் முதலாவது இலக்கம் 1 வினாடியும், 2 என்கின்ற அந்த இலக்கம் 2 வினாடியும், 3 என்கின்ற இலக்கம் 3 வினாடி, 4 என்கின்ற இலக்கம் 4 வினாடி, 5 என்கின்ற இலக்கம் 5 வினாடி, 6 என்கின்ற இலக்கம் 6 வினாடிகள் காணப்படும். மீண்டும் 1 முன்னர் வரும். ஆகவே இந்த ஒழுங்குமுறையிலே சரியான விடை 21 வினாடிகளாக இருக்கும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். குறித்த ஒரு வேலையை 4 மனிதர்கள் 2 மணித்தியாலம் செய்தனர். பின்னர் இருவர் வேலையில் இருந்து விலகிக் கொண்டனர். மிகுதி வேலையை 2 மணித்தியாலத்தில் ஏனையோர் செய்து முடித்தனர் எனின் அவ்வேலையை 8 மனிதர்கள் எத்தனை நிமிடங்களில் செய்து முடிப்பார்கள்? இந்த வினாவை இலகுவாக செய்து கொள்ளலாம். எவ்வாறு சொன்னால், இங்கே வேலையினுடைய அளவு 2 பகுதிகளாக தரப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக 4 மனிதர்கள் 2 மணித்தியாலம் செய்திருக்கிறார்கள். பின்னர் அதிலிருந்து 2 நபர்கள் விலகிக் கொள்ளுகின்ற போது எஞ்சுகின்ற மனிதர்கள் 2 மணித்தியாலத்தில் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த வேலையினுடைய அளவினை முதலிலே கண்டு அதன் பின்னர் 2 சேர்த்து மொத்த வேலையினுடைய அளவினை 8 மனிதர்களால் பிரிக்கின்ற போது விடையை இலகுவாக நாங்கள் கண்டுபிடிக்கலாம். எவ்வாறென்றால் 4 மனிதர்கள் 2 மணித்தியாலம் முதல் வேலை செய்திருக்கின்றார்கள். 4 மனிதர்கள் 2 மணித்தியாலம் வேலை செய்திருக்கிறார்கள். மொத்தமாக 8 மனித மணித்தியாலங்கள். இது முதலாவது வேலையினுடைய அளவு. அதன் பின்னர் இதிலிருந்து 2 மனிதர்கள் விலகுகின்றார்கள். அவ்வாறாக இருக்கின்ற போது 4 2 நபர்கள் விலகினால் 2 மனிதர்கள் அங்கே இருக்க போகின்றார்கள். அவர்கள் 2 மணித்தியாலம் வேலை செய்து அந்த வேலையை முடித்திருக்கின்றார்கள். ஆகவே 2 மனிதர்கள் 2 மணித்தியாலம் வேலை செய்தால் 4 மனித மணித்தியாலங்கள். இந்த இரண்டும் தான் அங்கே நடைபெற்ற வேலையினுடைய அளவு. முதலாவதாக 8 மனித மணித்தியாலங்கள், அடுத்ததாக 4 மனித மணித்தியாலங்கள். இந்த ரெண்டினையும் நான் சேர்த்துக் கொள்ளுகின்றேன். அங்கே நடைபெற்ற மொத்த மனித மணித்தியாலங்கள், அங்கே நடைபெற்ற மொத்த வேலையினுடைய அளவினை பார்ப்பதற்காக நான் இங்கே சேர்த்திருக்கின்றேன். ஆகவே 12 மனித மணித்தியாலங்கள் தான் அங்கு நடைபெற்ற மொத்த வேலையினுடைய அளவு. இதனை 8ஆல் வகுக்கின்ற போது 8 மனிதர்கள் எத்தனை நிமிடங்களில் செய்து முடித்திருப்பார்கள் என்பது எங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த மனித மணித்தியாலங்களை மனித நிமிடங்களாக்குகின்றேன். 12ஐ 60ஆல் பெருக்குகின்ற போது மனித நிமிடங்கள் எங்களுக்கு கிடைக்கும் 720. இதனை 8ஆல் வகுக்கின்ற போது இந்த வேலையை 8 மனிதர்கள் எத்தனை நிமிடங்களில் செய்து முடித்திருப்பார் என்பது எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த வினாவை 2 பகுதிகளாக நான் பிரித்து ஒன்று சேர்த்து அதன் பின்னர் விடையினை கண்டுபிடித்திருக்கின்றேன். இதே ஒழுங்குமுறையை நீங்கள் பின்பற்றி இந்த வினாவை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை அவதானிங்கள். 21 மாணவர்கள் ஒரு மைதானத்தில் வட்ட வடிவில் கைகோர்த்தவாறு நிற்கின்றார்கள். அவர்களை 7 பேர் கொண்ட குழுக்களாக பிரிக்கும் போது ஆக குறைந்தது எத்தனை கைகள் விடுபட வேண்டும்? இதிலே வட்ட வடிவிலே மாணவர்கள் நிற்கின்றார்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களை 7 பேர் கொண்ட குழுக்கள் என்று பார்க்கின்ற போது 3 குழுக்கள் ஆவார்கள். 21 மாணவர்கள் 7 பேர் கொண்ட குழுக்களாகின்ற போது 3 குழுக்கள் ஆவார்கள். எனவே 3 இடத்திலே அவர்கள் கைகள் பிரிக்கப்பட வேண்டும். 3 இடத்திலே கைகள் பிரிக்கப்படுகின்ற போது 7 குழுக்களாக பிரிந்து கொள்வார்கள். அவ்வாறு ஒவ்வொரு இடத்திலும் 2 கைகள் விடுபடும். ஆகவே மொத்தமாக 6 கைகள் அங்கே விடுபட வேண்டும். 6 கைகள் விடுபட வேண்டும்.
அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். கீழே தரப்பட்டுள்ள A அட்டைத்தாளில் B அளவுள்ள முக்கோணங்களை வெட்டி எடுத்து ஆக்கக்கூடிய சிறிய சதுரங்களின் ஆகக்கூடிய எண்ணிக்கை. இந்த வினாவை நான் 2 வழிகளிலே விளங்கப்படுத்துகின்றேன். முதலிலே உருவிலே குறித்து பார்ப்போம். எவ்வாறுன்னு சொன்னால், இங்கே நான் வழங்குகின்ற வடிவத்தினை அவதானியுங்கள். இந்த முக்கோணியினுடைய அளவு 2 பக்கங்களும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். இங்கே செங்கோணத்திற்கு எதிரான பக்கம் எங்களுக்கு தேவையற்றது. ஏனைய 2 பக்கங்களும் இங்கே அளவு தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவற்றை வைத்துக்கொண்டே நாங்கள் இந்த வினாவை பார்க்க போகின்றோம். இதிலே ஒரு சதுரம் தேவையாக இருந்தால் இந்த அளவிலே 2 முக்கோணிகள் எங்களுக்கு தேவை. அதாவது அகலப்பக்கமாக நாங்கள் பார்க்கின்ற போது 2 சதுரங்களை வெட்டி எடுக்கக்கூடியதாக இருக்கும். தரப்பட்ட அளவு முக்கோணியை பயன்படுத்தி அதே அளவுடைய முக்கோணிகள் மொத்தமாக 4 முக்கோணிகள் நான் இதில் வெட்டி காட்டி இருக்கின்றேன். இந்த அளவுகளில் எடுக்கின்ற போது 2 சதுரங்களை எடுக்கக்கூடியதாக இருக்கும் அகலப்பக்கமாக. அதே போன்று நீளப்பக்கமாக நாங்கள் பார்க்கின்ற போது 10 சென்டிமீட்டர் அளவுடைய நீளப்பக்கம் என்கின்ற போது 2 சென்டிமீட்டர் அளவுகளாக 5 சதுரங்களை 2 சென்டிமீட்டர் பக்கம் நீளமுடைய சதுரங்கள் 5 வெட்டக்கூடியதாக இருக்கும். நீளப்பக்கமாக 5, அகலப்பக்கமாக 2, ஆகவே மொத்தமாக 10 சதுரங்களை வெட்டக்கூடியதாக இருக்கும். இங்கே நான் முக்கோணியுடைய எண்ணிக்கை கூறவில்லை, சதுரம் தொடர்பாகவே நேரடியாக கூறுகின்றேன். அதே நேரம் இன்னொரு வழியாக நாங்கள் பார்க்கலாம். அகலம் 4 சென்டிமீட்டராக இருந்தால் 2 சென்டிமீட்டர் அளவிலே 2 பகுதிகளாக நாங்கள் பிரித்துக் கொள்ளலாம். நீளம் 10 சென்டிமீட்டராக இருக்கின்ற போது 2 சென்டிமீட்டர் அளவுடைய பக்க நீளங்களாக பார்க்கின்ற போது 5 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம். இந்த இரண்டினை பெருக்கின்ற போது எத்தனை சதுரங்கள் வெட்டப்படும் என்பதை இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை அவதானியுங்கள். ஒரு புத்தகத்தின் 2 பக்கங்களில் குறித்த விதத்தில் எழுத்துக்கள் இருப்பதை அருகிலுள்ள உரு காட்டுகிறது. அதனை அவதானித்து அதே அமைப்பில் எழுத்துக்கள் இருக்கும் பக்கங்களை காட்டும் உருவினை தெரிவு செய்க. தரப்பட்ட உருவை முதலிலே அவதானித்துக் கொள்ளுங்கள். முகம் பார்க்கும் கண்ணாடியிலே ஒரு தொகுதி எழுத்துக்கள் எவ்வாறு தென்படுமோ அந்த ஒழுங்குமுறையை சரியாக காட்டியிருக்கின்றார்கள். அந்த ஒழுங்குமுறையை பின்பற்றக்கூடியவாறு 3 விடைகளில் இருக்கக்கூடிய விடையிலே சரியான விடையை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். முதலாவது உருவிலே இருக்கக்கூடிய அந்த விடையிலே இருக்கக்கூடிய எழுத்துக்களை பாருங்கள். ஒழுங்கு தவறாக இருக்கின்றது. முகம் பார்க்கும் கண்ணாடியிலே அவ்வாறாக தென்படாது, இலகுவாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 2வது 3வது பார்க்கின்ற போது முகம் பார்க்கும் கண்ணாடியிலே தென்படக்கூடிய ஒழுங்கமைப்பில் இருந்தாலும் எழுத்துக்களுடைய அமைவிடம் தவறாக இருக்கின்றது. ஆகவே 3வது விடையை பாருங்கள். மிகச்சரியாக எழுத்துக்களுடைய ஒழுங்கமைப்பும் சரியாக இருக்கின்றது, அமைவிடமும் சரியாக இருக்கின்றது. முகம் பார்க்கும் கண்ணாடியில் எவ்வாறாக தென்படுமோ அதே ஒழுங்குமுறையிலே காணப்படுகின்றது. ஆகவே 3வது விடை சரியான விடை. 2வது விடையிலே ஒழுங்கமைப்பு, அந்த அமைப்பு எங்கு எழுத்து இருக்கின்றதோ அந்த அமைப்பு தவறாக இருக்கின்றது. அடுத்த வினா, கீழே தரப்புள்ள கூற்றுக்களில் தனிநபர் ஒருவரின் கூட்டாக அமையக்கூடிய கூற்று எது? தனிநபர் கூற்று, தனிப்பட்ட கூற்று, பொதுவான கூற்று என்ற 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒரு தனிநபர் தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற வகையில் தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதுதான் அவருடைய தனிநபர் கூட்டாக இருக்கும். அந்த வகையிலே கோடை காலத்தில் வறட்சி ஏற்படும், கல்வியால் வாழ்வில் உயர முடியும், தோசையே சிறந்த உணவாகும். இங்கே ஒருவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்போடு தொடர்புடைய கூட்டாக 3வது கூற்று காணப்படுகின்றது. ஆகவே தனிநபர் கூட்டாக அமைவது தோசையே சிறந்த உணவாகும் என்கின்ற 3வது விடை. 30வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். கீழே தரப்பட்டுள்ள கட்டம்பாய்தல் அமைப்பில் முயலொன்று 1வது நிமிடத்தில் ஏயில் இருந்து பியிற்கும், 2வது நிமிடத்தில் பியில் இருந்து டியிற்கும், 3வது நிமிடத்தில் டியில் இருந்து ஜியிற்கும் என்ற வகையிலே ஓர் ஒழுங்கில் பாய்ந்து செல்கின்றது. எனின் 6வது நிமிடத்தில் எக்கட்டத்தில் இருந்து எக்கட்டம் வரை பாய்ந்து சென்றிருக்கும். இதிலே ஒழுங்கமைப்பை முதலாவது அவதானித்துக் கொள்வோம். ஏயிலிருந்து பி என்று சொன்னால் அது இருக்கக்கூடிய கட்டத்தில் இருந்து ஒரு கட்டம் கடந்திருக்கின்றது, அதாவது அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கின்றது. அதன் பின்னர் பியிலிருந்து டி 2 கட்டங்கள் நகர்கிறது. 2 கட்டங்கள் இருந்த இடத்திலிருந்து 2 கட்டங்கள் கடக்கின்றது. அதன் பின்னர் டியிலிருந்து ஜி 3வது கட்டத்திற்கு செல்கின்றது. இருக்கிற இடத்திலிருந்து 3வது கட்டத்துக்கு நகர்கின்றது. இடைவெளியாக அந்த இடைவெளி அளவுகளையும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏயிலிருந்து பி, பின்னர் பியிலிருந்து டி ஒரு கட்டம் தான் இடைவெளியாக இருக்கிறது. பின்னர் டியிலிருந்து ஜி 2 கட்டங்கள் இடைவெளியாக இருக்கின்றது. ஆகவே ஜியிலிருந்து கேக்கு செல்லும். ஜிக்கும் கேக்கும் இடையிலே
3 கட்டங்கள் இடைவெளியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கேயிலிருந்து பி என்கின்ற எழுத்திற்கு செல்லும் என்ற கட்டத்திற்கு செல்லும் இடைவெளியாக மொத்தமாக 4 இடைவெளிகள் அங்கே காணப்படும். எனவே அடுத்ததாக பியிலிருந்து பிக்கு செல்லும். ஆகவே இரண்டாவது விடை சரியாக இருக்கும். இந்த ஒழுங்குமுறையை பாருங்கள். ஏயிலிருந்து பி ஒரு கட்டம் நகர்ந்திருக்கின்றது, பியிலிருந்து டி 2 கட்டம், டியிலிருந்து ஜி 3 கட்டம், ஜியிலிருந்து கே 4 கட்டம், கேயிலிருந்து பி 5 கட்டம், பியிலிருந்து பி 6 கட்டம். இந்த ஒழுங்குமுறையில் தான் இந்த முயல் நகர்ந்து சென்றிருக்கின்றது. ஆகவே 6வது நிமிடத்திலே பியிலிருந்து பியிற்கு சென்றிருக்கும். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொலியிலே நாங்கள் கடந்த காணொலிய மீதி வினாக்கள் 16லிருந்து 30 வரையான வினாக்களுக்கான விளக்கங்களை இங்கே பார்த்திருக்கிறோம். சில வினாக்களுக்கு இலகுவான வழிமுறையை தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். அவையை சார்ந்து இருக்கக்கூடிய அவை போன்ற வினாக்களுக்கு விடையளித்து பழகுங்கள். முடிந்த வரையிலே பகுதி 1 சார்பாக கூடுதலான பயிற்சி செய்வதன் மூலமே இலகுவாக நீங்கள் பரீட்சையினை செய்யக்கூடியதாக இருக்கும். மீண்டும் அடுத்த காணொலியிலே ஏனைய வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் வழங்குகின்றேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி.